நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே 2 மாணவிகள் மட்டுமே பயிலும் அரசு பள்ளிக்கு 25 லட்சம் ரூபாய் செலவில் புது கட்டடம் கட்டப்படுவது அப்பகுதி மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 1982ஆம் ஆண்டு காவையில் பகுதியில் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் குழந்தைகளுக்காக அரசு தொடக்கப்பள்ளி தொடங்கப்பட்டது. ஆரம்பத்தில் இப்பள்ளியில் 100க்கும் அதிகமான மாணவர்கள் பயின்று வந்த நிலையில் தற்போது 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு என தலா ஒரு மாணவி பயின்று வருவதாக கூறப்படுகிறது. இந்த பள்ளி கட்டிடம் தேர்தல் நேரங்களில் வாக்குச்சாவடியாக பயன்படுத்தப்பட்டு வருவதால் அரசும் இதனை மூடாமல் பராமரித்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இந்நிலையில் அடிப்படை வசதிகள் இல்லாத ஏராளமான பள்ளிகள் உள்ள நிலையில் ஏன் மாணவர்களே இல்லாத இந்த பள்ளிக்கு 25 லட்சம் ரூபாய் செலவிட வேண்டும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. சண்டிகர் மாநகராட்சி மேயர் தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றதற்கு இடைக்கால தடை விதிக்க பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துவிட்டது. செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற சண்டிகர் மேயர் தேர்தலில் பாஜக வேட்பாளராக மனோஜ் சோன்கர், இந்தியா கூட்டணி வேட்பாளராக ஆம் ஆத்மியின் குல்தீப் சிங் ஆகியோர் போட்டியிட்டனர். வாக்குச்சீட்டு முறைப்படி நடைபெற்ற இந்த தேர்தலில் 36 வாக்குகள் பதிவாகின. இதில் ஆம் ஆத்மி வேட்பாளருக்கு 20 வாக்குகளும் பாஜக வேட்பாளருக்கு 16 வாக்குகளும் கிடைத்தன. ஆனால் குல்தீப் சிங் வாங்கிய 20 வாக்குகளில் 8 வாக்குகள் செல்லாது என தேர்தல் அதிகாரி அறிவித்தார். இதன் மூலம் 16 வாக்குகள் பெற்ற பாஜகவின் மனோஜ் சோன்கர் மேயர் தேர்தலில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். பாஜக வேட்பாளரின் வெற்றியை எதிர்த்து ஆம் ஆத்மி கட்சி பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் பாஜகவின் வேட்பாளர் வெற்றிக்கு இடைக்கால தடை விதிக்க மறுப்பு தெரிவித்தது. சம்பவம் குறித்து சண்டிகர் மாநகராட்சி மற்றும் யூனியன் பிரதேச நிர்வாகம் பதிலளிக்க வேண்டும் என நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. இந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் முறையிட உள்ளதாக ஆம் ஆத்மி கட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒற்றுமை யாத்திரையின் போது ராகுல் காந்தியின் கார் கண்ணாடி உடைந்த விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. பீகார் மற்றும் மேற்கு வங்க மாநிலத்தின் எல்லைப் பகுதியில் நேற்று ராகுல் காந்தியின் யாத்திரை நடைபெற்றுக் கொண்டிருந்த போது மால்டா என்ற இடத்தில் ராகுல் காந்தியின் காரின் பின்பக்க கண்ணாடி உடைந்தது. மேற்கு வங்க மாநிலத்தில் யாத்திரை நடைபெற்ற போது ராகுல் காந்தியின் காரின் பின்பக்கத்தில் கல்லால் தாக்கப்பட்டு இருக்கலாம் என காங்கிரஸ் கட்சியின் மக்களவை குழு தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி தெரிவித்திருந்தார். ஆனால் காங்கிரஸ் கட்சியின் காரிய கமிட்டி உறுப்பினர் சுப்ரியா ஸ்ரீநட்டே ராகுல் காந்தியின் கார் தாக்கப்படவில்லை என்றும் நடைபயணத்தில் அதிக கூட்டம் இருந்த சமயத்தில் கார் திடீரென நிறுத்தப்பட்ட போது பாதுகாப்பு வளையம் மீது மோதி காரின் பின்பக்க கண்ணாடி உடைந்ததாக கூறினார். இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த கண்ணையா குமார் பீகார் மாநிலத்தில் தாக்குதல் நடந்ததாகவும் தாக்குதல் நடந்தபோது தானும் அந்த இடத்தில் இருந்ததாகவும் கூறியுள்ளார். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் 5வது முறையாக அமலாக்கத்துறை டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சம்மன் அனுப்பியுள்ளது. இந்த வழக்கு தொடர்பாக முதல் சம்மனை அமலாக்கத்துறை அனுப்பிய போது அதனை வாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் மறுத்தார். தனக்கு எதிராக சம்மன் அனுப்புவது சட்டவிரோதம் எனவும் சம்மனை அமலாக்கத்துறை திரும்பப் பெற வேண்டும் எனவும் கெஜ்ரிவால் தெரிவித்திருந்தார். முதல் சம்மனை கெஜ்ரிவால் திருப்பி அனுப்பிய நிலையில் அதனைத் தொடர்ந்து 2வது சம்மன் அனுப்பியும் அவர் ஆஜராகவில்லை. கடந்த சில வாரங்களுக்கு முன்பு 4வது சம்மன் அனுப்பிய போது கெஜ்ரிவால் ஆஜராகவில்லை. அப்போது அவரது வீட்டில் சோதனை நடத்தி கைது செய்யப்படலாம் என தகவல் வெளியானது. ஆனால் அதுபோல் எதுவும் நடைபெறவில்லை. இந்நிலையில் 5வது முறையாக அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. அதில் நாளை விசாரணைக்கு நேரில் ஆஜராகும்படி கூறப்பட்டுள்ளது. சத்தீஸ்கரில் நக்சல்கள் பயன்படுத்திய மிகப்பெரிய சுரங்கப்பாதை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் நக்சல்களின் ஆதிக்கம் அதிகமாக உள்ளது. நக்சல்களை கட்டுப்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் தண்டேவாடா பகுதியில் நக்சல்கள் பதுங்கி இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது பூமிக்கு அடியில் பெரிய அளவில் வழித்தடம் அமைத்து நக்சல்கள் சுரங்கப்பாதை அமைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. நக்சல் தொடர்பான தடயங்களை சேகரிக்க சுரங்கப்பாதைக்குள் இறங்கி தண்டேவாடா காவல்துறையினர் ஆய்வில் ஈடுபட்டனர். இந்த சுரங்கப்பாதையை பதுங்கு குழியாக நக்சல்கள் பயன்படுத்தி இருக்கலாம் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பண பரிவர்த்தனையை தவிர பேடிஎம் வங்கியின் செயல்பாடுகள் அனைத்தையும் பிப்ரவரி 29ஆம் தேதிக்கு பின் முற்றிலுமாக நிறுத்திக் கொள்ள ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டுள்ளது.
ரிசர்வ் வங்கி விடுத்துள்ள அறிக்கையில் பேடிஎம் வங்கியின் செயல்பாடுகள் தொடர்ந்து விதிமுறைகளை மீறி உள்ளதாகவும் தொடர் புகார்களை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளது. பிப்ரவரி 29ஆம் தேதிக்கு பின் பேடிஎம் பேமெண்ட்ஸ் வங்கிக்கு புதிய வைப்பு நிதி பெறவோ கடன் பரிவர்த்தனை மேற்கொள்ளவோ வாடிக்கையாளர்களின் கணக்குகளில் வரவு செய்யவோ கூடாது என்றும் ரிசர்வ் வங்கி தடை விதித்துள்ளது. ப்ரீபெய்டு வசதிகள், வாலெட்கள், ஃபாஸ்டாக் உள்ளிட்ட சேவைகளையும் வழங்கவும் பேடிஎம் நிறுவனத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. எனினும் யுபிஐ பண பரிவர்த்தனையை தொடர்ந்து மேற்கொள்ளலாம் என ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. வங்கி சார்ந்த விதிமுறைகளை தொடர்ந்து மீறியது தணிக்கையில் தெரிய வந்ததை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. வாடிக்கையாளர்கள் தங்கள் கணக்குகளில் வைத்துள்ள பணத்தை இருப்பு உள்ளவரை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் என்றும் ரிசர்வ் வங்கி தெளிவுபடுத்தியுள்ளது.